நம்ம எல்லாமே ஃபோன் பயன்படுத்துறோம். அதாவது ஃபோன்களோட முன்னோடி அப்படின்னா, ஆப்பிள் ஃபோனோட ஐஃபோன சொல்லுவோம் இல்லையா? அது நெறைய பேத்துக்கு நெறைய பேத்துக்கு அது ஃபேவரட்டா கூட இருக்கலாம். அந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸு. தன்னோட 56வது வயசுல புற்றுநோயால இறந்துடுறாரு அவரு. 2011 இது. அது ரொம்ப ஃபேமஸான பெர்சனாலிட்டி. நம்மளும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஆப்பிள் ஓனர பத்தி. அவர் மரண படுக்கையில இருக்கும்போது சொன்ன சில வார்த்தைகள தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ ரொம்ப எமோஷனலான வார்த்தைகள். கேளுங்க. பிசினஸ பொறுத்தளவுக்கு அந்த வாழ்க்கையோட உச்சத்த நான் தொட்டுட்டேன். மத்தவங்கள பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எவ்வளோ பிஸியா இருந்தாலும், என்னோட சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் எப்பயுமே. அவர் நோய்வாய்ப்பட்டு பெட்ல படுத்திருக்காரு. அந்த நேரத்தில அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, "நான் இதுவரைக்கும் கடந்து வந்திருக்கேன்ல, இதுவரைக்கும் வாழ்ந்தது, பிசினஸ் பண்ணது, பணம் சம்பாரிச்சது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இப்ப நான் நெனச்சு பார்க்குறேன்" அப்படின்றாரு. "நான் இதுவரைக்கும் தேடி தேடி சேர்த்து வச்சேனே, சொத்து, அந்த அதிகாரம் எல்லாமே. இதெல்லாம் என்னோட மரணத்துக்கு இப்ப வரப்போற மரணத்துக்கு முன்னாடி எல்லாமே அர்த்தமற்றவை" அப்படின்றாரு. இந்த நேரத்தில நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட நண்பர்களோட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்களா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட குடும்பத்தோட இருந்த அந்த அழகான தருணங்கள், இதான் நினைச்சு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல வேலை தெரிஞ்ச பையன வேலைக்கு வச்சுக்கலாம். இல்லன்னா ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னா, ஒரு நல்ல டிரைவர் கூட வச்சுக்கலாம். ஆனா மரணத்துக்கு முன்னாடி வந்துட்டு, மரணத்துக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. மரணம் வருது அப்படின்னா, அத நம்ம தான் அனுபவிக்கணும். அத நம்ம தான் ஃபீல் பண்ணணும். வாழ்க்கையில எது தொலைஞ்சாலும் திருப்பி நம்ம கிடைக்கும். அட்லீஸ்ட் முடியல அப்படின்னா கூட சம்பாரிச்சு கூட மறுபடியும் கிடைக்க வைக்க முடியும். ஆனா, நமக்கு அனுபவிச்சுக்க முடியாத அந்த ஃபீலிங்ஸ் ஆகட்டும், மெமரீஸு, நல்ல தருணங்கள், அது மட்டும் நமக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில எப்பயுமே கிடைக்காது. நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போறோம் இல்லையா? அந்த போகும்போது தான் தெரியுது, அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற புத்தகத்த நம்ம முழுசா படிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது. நம்ம லைஃப்ல ஒரு மேடு பள்ளம் வரும். எந்த கட்டத்துல நம்ம இருக்கலாம். ஆனா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஆரோக்கியம் அப்படிங்கிறத பத்தி நினைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும் ஒவ்வொருத்தருக்கும். குடும்பத்த பொக்கிஷமா பார்த்துக்கிறணும். மனைவிய அதுக்கும் மேல மரியாதையா நடத்தணும். நம்ம கூட பழகுற நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். அவங்ககிட்ட உண்மையா பழகணும், பாசத்தோட இருக்கணும். இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு, இப்ப 25 வயசு, 30 வயசு இருக்கவங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியாது. கண்டிப்பா ஒரு 50, 55 வயசு இருக்கவங்களுக்கு நிச்சயமா அது புரியும். நம்ம எவ்வளோதான் பொருள் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, நான் முன்னாடியே சொன்ன மாரி, அந்த நண்பர்களோட இருந்தது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஒதுக்குறோம் இல்லையா? இது மட்டும் தான் அடி மனசுலேருந்து சந்தோஷத்த குடுக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, அடுத்தவங்களோட பழகுறது, ஒரு நல்ல சொந்த பந்தங்கள குடுக்குறது, அதையும் தாண்டி நம்ம உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது. இதத்தான் நிச்சயமா கொஞ்சம் சொல்லிக் குடுக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு. ஏன்னா, இப்போ மனுஷனா இருக்கிறதுக்கும், மனித தன்மையோட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கு. இப்ப நம்ம சொல்றது அ ஒரு சிலருக்கு மட்டும் தான் புரியும். நெறைய பேத்துக்கு இது புரிய வாய்ப்பும் இல்ல. சாப்பாடா மருந்து மாரி சாப்பிடணும். இல்ல மாத்தி வச்சோம் அப்படின்னா, மருந்தையே சாப்பாடா சாப்பிடுற நிலைமை வந்துரும். நம்ம பிறக்கும்போது சந்தோஷப்படுவாங்க வீட்ல இருக்கவங்க, நம்மள கொண்டாடுவாங்க. அதேபோல நம்ம இறக்கும்போது கஷ்டப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது சந்தோஷம், துக்கம் 2ம் கலந்தது தானே வாழ்க்கை. 2க்கும் இடப்பட்ட விஷயத்துல தான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இது மாரி சொல்லி முடிக்கிறாரு. நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த மருத்துவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தவங்ககிட்ட காட்டுற அன்பு, நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிற உடம்பு, அந்த உடம்புக்கு தேவையான ஓய்வு. இது 2 மட்டும் இருந்தாலே போதும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மனசும் சந்தோஷமா இருக்கும். அடுத்தவங்ககிட்ட அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கவிதைகள் ஒரு அழகான கவிதை ஒண்ணு இருக்கு. அத சொல்லி முடிக்கிறேன். துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும் நிலையிலேயே அன்புக்கு அழிவு இல்லைதான்.